அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு சக்தி வாய்ந்த ஆடி கிருத்திகையின் முருகப்பெருமானின் வழிபாட்டு முறை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். தமிழ் மாதத்தில் ஒன்றான ஆடி மாதத்துல கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள்தான் ஆடி கிருத்திகை விழா. மற்ற மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகையை விட ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா நம்ம விரதம் இருந்து முருகனை நினைத்து இந்த கிருத்திகை நாள்ல நாம வழிபாடு பண்றப்ப நிச்சயமாக எப்படிப்பட்ட கெட்ட கர்மாக்களும் நீங்கும். நமக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எந்தவித தடைகளும் இது எல்லாமே நீங்கி, இது எல்லாமே நல்லதாகவே முருகன் அருளாலே நடக்கும் என்று ஐதீகம் இருக்குங்க. அப்படிப்பட்ட கிருத்திகை இந்த வருடம் நமக்கு 2 முறை வந்திருக்கு. ஆடி மாதத்தின் தொடக்கத்துல ஒன்று வந்திருக்கு. இன்னொன்று ஆடி மாதத்தினுடைய கடைசியில வந்திருக்கு. இதுல எந்த கிருத்திகை நாம எடுக்கிறது என்று குழப்பங்கள் வேண்டாம்ங்க. அதற்கான விளக்கமும் இந்த ஆடி கிருத்திகையில ஏற்றக்கூடிய எளிமையான தீப வழிபாடும் ஒரு மந்திரமும் தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 27 நட்சத்திரத்துல 3வது நட்சத்திரமாக முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாக விளங்கக்கூடியது தான் கார்த்திகை நட்சத்திரம். முருகனுடைய அருள் நமக்கு கிடைப்பதற்கு மிக முக்கியமான விரதத்துல ஒன்றுதான் கார்த்திகை விரதம். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகள் சரவண பொய்கையில் இருந்த 6 தாமரை மலர்கள்ல 6 குழந்தைகளாக மாறுச்சு. இந்த 6 குழந்தைகளையும் வளர்க்கக்கூடிய பொறுப்பு 6 கார்த்திகை பெண்கள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டது. முருகப்பெருமானை அவங்க வளர்த்து எடுத்ததுனால சிவபெருமான் 6 பேரையுமே சிறப்பிக்கும் விதமாக கார்த்திகை நட்சத்திரமாகவும் முருகப்பெருமானின் விரதமாகவும் இருக்கிற மாதிரி வரம் வழங்கியிருக்காரு. அதனாலதான் கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு முருகப்பெருமானை நம்ம வேண்டி விரதம் இருந்தால் இந்த 6 கார்த்திகை பெண்களுடைய அருளும் கிடைக்கும். முருகப்பெருமானின் அருளும் கிடைக்கும். குறிப்பா நமக்கு குழந்தை வரவும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஐதீகம் இருக்கு. ஏன்னா அவ்வளவு விசேஷமானதுதான் இந்த கிருத்திகை. அப்படி ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரம் வந்தாலுமே ஆடி மாதத்துல வரக்கூடிய கார்த்திகை சில குறிப்பிட்ட மாதத்துல, அதாவது கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கிருத்திகையை விட ரொம்ப ஸ்பெஷலாக விளங்குது. நமக்கு இந்த முறை ஆடி கிருத்திகை ஆனது 2 முறை வருது. அதாவது ஜூலை மாதம் 20ஆம் தேதி ஒரு கிருத்திகை நட்சத்திரம் வருது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி நமக்கு இன்னொரு கிருத்திகையும் வருது. இதுல எந்த கிருத்திகையை நம்ம வழிபடணும் அப்படின்னு ஜூலை 20ஆம் தேதி அல்லது ஆகஸ்ட் 16ஆம் தேதி அப்படின்னு இதுல 2 நாள்களில் வரக்கூடிய 2 கிருத்திகையும் சிறப்பான நாட்களாக கருதப்படுது. நிச்சயமாக தவற விடவே கூடாதுங்க. ஏன்னா ஆடி மாதத்துல கிருத்திகை என்பது ரொம்ப விசேஷம். முருகப்பெருமானை வேண்டி 2 கிருத்திகையில் எது உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கோ அந்த நாள்ல கிருத்திகை வழிபடுங்க. ஆனால் பழனி, திருச்செந்தூர், திருத்தணி இங்க எல்லாம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி தான் கிருத்திகை வழிபடுறாங்க. அதே மாதிரி ஜூலை 20ஆம் தேதியில திருப்பரங்குன்றம் கோவில்களில் ஆடி கிருத்திகை கொண்டாடப்படுது. அப்படி ஜூலை 20இல் வந்திருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் ஆனது ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி திருநாள். அதுவும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேருமே இணைந்த ஒரு நாளாக வருது. அந்த நாள் இந்த நேரத்துல எந்த வேண்டுதல்கள் வச்சாலுமே உடனுக்குடனே நடக்கும் அப்படிங்கிற ஐதீகம் இருக்கு. அதனால உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறவங்க தாராளமாக நாளை வரக்கூடிய அந்த தேதியில வழிபடலாம். நாளை கிருத்திகை எடுக்க முடியாதவங்க ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமையில தேய்பிறை அஷ்டமியில வருது. அதனால அப்ப எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ண பகவான் அவதரித்த கோகுலாஷ்டமியும் சேர்ந்து வந்திருக்கு. இப்படி நமக்கு முருகப்பெருமான், பெருமாள், சனி பைரவர் எல்லா தெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைப்பதற்கான நல்ல ஒரு நாளா இருக்கு. இதற்கு விரதம் இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் முருகப்பெருமானுக்காக சட்கோண கோலம். இந்த சட்கோண கோலம் மட்டும் உங்க வீட்டோட பூஜை அறையில போட்டு அதில் சரவண பவ என்று எழுதி அதற்கு மேலே 6 நெய் தீபங்கள் ஏத்துறது என்பது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் ஏத்தலாம். இப்படி எளிமையான முறையில் பண்ணிட்டு எளிமையான முறையில பிரசாதங்கள் செய்து நெய்வேத்தியமா வைத்து வழிபாடு பண்ணுங்க. சொல்லக்கூடிய எளிமையான மந்திரம், அதாவது நாளை முழுக்க ஓம் சரவண பவ என்ற இந்த மந்திரத்தை நாம சொல்ல சொல்ல நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் நடக்கும். முருகப்பெருமானை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ
கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவண பவ என்று பதிவிடுங்க. பார்க்கிற அனைத்து நல்ல முருக பக்தர்களுக்கும் இது ஒரு தூண்டுகோலாக இருக்கட்டும். அதே மாதிரி இந்த தீபத்தை காலையில் அல்லது மாலை வேளையில ஏத்தலாம். சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் சுப்பிரமணியாய நமக. இந்த மந்திரமானது நம் வாழ்க்கையில எடுக்கக்கூடிய எல்லா காரியத்திலும் கண்டிப்பா வெற்றியை உதவக்கூடிய ஒரு மந்திரமா இருக்கு. நிறைய நேரத்தில் குழப்பமாக இருப்போம். அப்ப இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல ஒரு தெளிவான மனநிலையை அடைவதற்கு என்னைக்குமே இந்த மந்திரம் நமக்கு உறுதுணையாக இருக்கும். எல்லா தடைகளும், எந்த பிரச்சனைகளும் எதுவாக இருந்தாலுமே, அது நீங்கி நம்முடைய கர்ம வினைகள் எல்லாம் போய் நம்முடைய வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு உதவக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம். ஓம் ஸ்ரீம் சுப்பிரமணியாய நமக. இந்த மந்திரத்தை குறைந்தது 6 முறை சொல்லி வழிபட்டு பாருங்க. ரொம்ப விசேஷம். நம்பிக்கையோடு உங்களுக்கு எந்த விஷயம் வேண்டுமோ அதை வேண்டி முருகப்பெருமான் கிட்ட இந்த எளிமையான வழிபாட்டினை செய்து பாருங்க. நிச்சயம் முருகன் அருளால் நல்லதே நடக்கும். இந்த நம்ம சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.